திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என பாஜகவின் முன்னாள் தலைவரும் தற்போது புதிய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறவுமான அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றத்தில் தொடர்புடைய வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வடமாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்பில் இருப்பது அதிகரித்துள்ளது என வேதனை தெரிவித்துள்ளார் பாஜகவின் முன்னாள் தலைவரும் தற்போது வி த லீடர்ஸ் என இயக்கத்தை ஆரம்பித்தவருமான அண்ணாமலை. அண்ணாமலையின் இப்போதைய பதிவு தற்போது வைரலாகிறது, மிகுந்த பேசுபொருளாகியிருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த வழக்கு, திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாயிருந்த பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கு, சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு, சென்னை வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 15 வயது சிறுவன் உட்பட 3 வடமாநில தொழிலாளர்கள் கைது, சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிகாலையில் வீட்டிற்கு வெளியே கோலம் போட்டு கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்த வழக்கு என தொடர்ந்து பல குற்றங்களில் வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது பல கேள்விகளை எழுப்பி உள்ளது என அண்ணாமலை தனது பதிவில் பதிவிட்டுள்ளார். குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழக அரசு என சிஎம் விஜய்க்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிமித்தமாக பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வருவது, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வது இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரரிடமிருந்தோ அல்லது நிறுவன உரிமையாளரிடம் இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா என பல கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியுள்ளார். தமிழக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வடமாநிலங்களை சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் இங்கு இருக்கிறார்கள், எந்தெந்த பணிகளில் இருக்கிறார்கள், எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், எந்த நிறுவனத்திடம் வேலை செய்கிறார்கள் போன்ற கணக்கு விவரங்களை கேள்வி கேட்டு அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், தற்போதைய பணியிடங்கள், தங்குமிடம் போன்ற தகவல்களையும் வடமாநில தொழிலாளர்கள் பணியமர்த்தும் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு உடனே வழங்க வேண்டும். காவல்துறை இதனை நெறிப்படுத்த வேண்டும். தமிழக அரசு உடனடியாக கண்காணிக்க வேண்டும் என பல்வேறு வலியுறுத்தல்களோடு இந்த வேதனை பதிவையும் அண்ணாமலை பதிவிட்டிருப்பது தற்போது மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது.